ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் அம்மா எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு கிளம்புறோம். மார்க்கெட்டுக்கு போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வர போகிறோம். எங்கே போகிறோம், மார்க்கெட்டுக்கு தவிர்த்து இன்னொன்று எங்கே போகிறோம் அப்படின்னு. ஹாய்ங்க, எப்போவுமே அம்பத்தூர் மார்க்கெட்டில் இங்கே தான் காய் வாங்குவோம். 10 ரூபா காய்கறி பாக்கெட் தான் வாங்குவோம். அதுவும் எப்போவுமே இந்த அக்கா கிட்ட மட்டும்தான் நான் காய் வாங்குவேன். ஏன்னா நல்லாவும் இருக்கும் இந்த அக்கா கிட்ட. நம்ம வந்து 10 காய் வாங்கினா ஒரு காய் எக்ஸ்ட்ரா போட்டு தருவாங்க. அப்படியே காய்கறி எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாமாவுக்கு வரைக்கும் சூப் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டு சிக்னல் ஆண்டை வந்து ஒரு சூப் கடை இருக்குங்க. ஆட்டுக்கால் சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே. அங்கே வந்து மாமாவுக்கும் அரிக்கும் ஒரு சூப் வாங்கி கொடுத்தேன். அவங்க 2 பேரும் சூப்பு குடித்தாங்க. சூப்பு குடிச்சிட்டு அவ்வளோதாங்க, அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய்ங்க, நம்ம மார்க்கெட்டு போயிட்டு வந்தாச்சு. நம்ம போகணுன்னு சொன்ன இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத காட்டுறேன் நான், பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் அது எதுக்கு போகணும் அப்படின்றதையும் காட்டுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். என் ஃபோனில் என்னன்னே தெரியல, வீடியோ நான் ஒரு கலரில் எடுத்தால் அது ஒரு கலரில் போகுது. நான் எதாவது செட்டிங்ஸ் மாற்றி கீத்தி வச்சுட்டுனா என்னன்னு தெரியல, அதையும் பார்க்கணும். சரி வாங்க, என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஹாய்ங்க, என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸு வாங்கியிருக்கேன். சரி, நம்ம வந்து பிரிஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐயோ பேர் மறந்துட்டேன், கேரட்டு, பாவக்காங்க 1/2 கிலோ 40 ரூபா சொன்னாங்க. சின்ன பாவக்காய் தான், நல்லா இருக்கு. பாவக்காய் வாங்கியிருக்கோம், முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து சின்ன உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கோம். இவ்வளோதான். கார்ன் வந்து இது 50 ரூபான்னு சொன்னாங்க, கார்ன் வாங்கியிருக்கோம். தக்காளி வந்து 30 ரூபா. காலிஃப்ளவர் வந்து இந்த பெரிய பூ இருக்கிறது வந்து 3 பூ 50 ரூபா சொன்னாங்க. இந்த சின்ன பூ வந்து 1 10 ரூபா சொன்னாங்க. நானும் எவ்வளோ பார்கிங் பண்ணி பார்த்தேன், அவங்க தரவே இல்லையா. இந்த பூ 10 ரூபா சரின்னு சொல்லிட்டு இந்த பூ 20 ரூபா. 20 ரூபா இல்லம்மாமா, 3 பூ 50 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி கோஸ் வந்து 10 ரூபா. எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இல்லை இது மேலே இருக்கிறதுலாம் உரிச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து குடமிளகா வாங்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆகிடுச்சுங்க, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைக்கலாம் அப்படின்றதுக்காக இஞ்சி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். ஆமலா நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஜூஸ் போடலாம், அவ்வளோ கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறீங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கருவேப்பிலை சும்மா கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருவேப்பிலை கொடுத்துருக்காங்க அப்படின்றது. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயத்துக்கு நம்ம எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணோம்ல. எங்கே போனோம்னா நம்ம வந்து ஒரு கடைக்கு போயிருந்தாங்க. எந்த கடைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு, சேட்டை கடைக்கு, துணி கடைக்கு போனோம். நான் கூட வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அது ஆக்சுவலி வந்து, சரி நீங்களே பேசுங்க. அது துணி கடை தான், அதாவது நம்ம வீடியோஸ்ல எடுத்துக்கிறோம், அது மாதிரி துணி கடை தான் அது. நீங்களே வீடியோஸ்ல பாருங்க, அது துணி கடையா இல்லை நகை கடையா இல்லை ஏதான கடையான்னு பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைங்க, ஆக்சுவலி அதை நான் சொல்றேன், அது வந்து சேட்டு கடை. அண்ணாவோடைய சேட்டு கடை, அண்ணாவுடைய பையனுடைய கடை தான் அது. சேட்டு கடை அண்ணா வந்து கடை அங்கேருந்து காலி பண்ணதுனால எல்லாமே வந்து அவங்க பையன் கடையில், துணி கடையில் வச்சு தான் பார்க்குறாங்க. இப்போ அந்த அண்ணா கடை ஆக்சிடென்ட் ஆனதுனால வந்து அவங்க பையன் கடையில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நகையை வந்து அவங்க பையன் கடையில் போய் மூட்டோம். என்ன நகை மூட்டோம் அப்படின்றத தான் இப்போ வந்து உங்ககிட்ட இந்த காய்கறி விழாக்கில் அப்படியே காமிக்கலாம் அப்படின்றது தான் சொன்னவங்ககிட்ட. நம்ம வந்து மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதுதான் அது. உங்களுக்கு தெரியுதா? இல்லை கிட்ட காமிக்கிட்டோம்னா கிட்டவே காமிங்க.
கிட்ட காமிச்சாதானே தெரியும், அவ்வளவு தூரத்துல தெரியுமா? தெரியலையே, எனக்கே தெரியல. உங்களுக்கே தெரியல? அப்ப நீங்க அவ்வளவு குட்டியா எடுத்து கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கே தெரியலனா நீங்க குட்டியா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அப்ப இதை விட பெருசா எடுத்து கொடுக்கலாம். என்ன சொன்னீங்க? இது கரெக்டா இருக்கும் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு காதுல அளவு. இத எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மார்க்கெட் கடைக்கு போயிட்டு நம்ம வந்து இத போதுங்க. தெரியுதா? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியலன்னா இதோட கொஞ்சம் பெருசா எடுத்து கொடுங்க. சரி சரி. இத திருப்பறதுக்காக தாங்க நம்ம போனோம். இது வந்து நம்ம போன வாட்டி ஊருக்கு போனோம்ல, அப்ப வந்து வச்சுட்டு போயிருந்தேன். 10,000 ரூபாய்க்கு அடமானம் வச்சிருந்தேன். இப்ப அது வட்டி குட்டி போட்டு 10,800 ரூபாய் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதை நான் வச்சது மாமாக்கு தெரியாது. நான் வச்சுட்டு தான் போனேன். வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ரீசெண்டா தான் நான் மாமா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நகை வச்சுட்டேம்மா, அது மூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் புண்ணியத்துல உங்க எல்லாரோடைய ப்ரேயர் புண்ணியத்துல வந்து நான் வந்து என்னுடைய நகைங்களை எல்லாத்தையுமே திருப்பியாச்சு. இப்போ வந்து இந்த நகையும் இன்னொரு மோதிரமும் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து மாத்திட்டு வந்து கொஞ்சம் பெருசா எடுக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கேன். இது வந்து எடுத்து கரெக்டா 1 வருஷம் தான் ஆகுது. ஆனா 2 பேருக்குள்ள இதுக்காக ஒரு சண்டை நடக்குது. நான் என்ன சொல்றேன், இது பத்தலைன்னா இதை கூட கொஞ்சம் லைட்டாக செயின் போட்டு இல்லை அப்படியே வீட்டில் வச்சுட்டு நான் புதுசு எடுத்து தரேன் பெருசுன்ட்டு. நான் இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து காது நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல. இது கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் இது கூட இன்னொரு மோதிரம் போட்டு மாற்றிட்டு இன்னொரு மாடல் எடுக்கணுமா, இல்லை வீட்டிலே வச்சுக்கிட்டு வேற ஒன்று நான் புதுசு எடுத்து கொடுக்குறது நல்லதான். இங்க பாருங்க, அதுக்கு வீட்ல இருந்து ஊர்ல இருந்து ஃபோன் பண்றாங்க, அம்மா பண்றாங்க. பேசலாம், அது அப்புறமா பேசிக்கலாம். இது வீடியோ முடியட்டும். ஏன்னா ஊருக்கு பேசி 2 நாள் ஆயிடுச்சு, அதனால அம்மா கூப்பிடுறாங்க. அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா கம்மிங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து எட்டலைங்க, காதுக்கே பத்தலை. அதனால இதை மாத்திட்டு வந்து நான் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது கூட அந்த உடஞ்ச மோதிரம் இருக்கு, அதையும் போட்டுட்டு வந்து நீ எடுத்துக்கோமா அப்படின்னாங்க பெருசாவே. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை நீ எடுத்து வச்சுட்டு பாப்பா, நான் உனக்கு பெருசா எடுத்து கொடுத்துறேன், நீ இதை மாத்தாத. இது பத்தாத நம்ம வச்சுட்டு என்னங்க பண்றது? என்னைக்கு இருந்தாலும் நாங்கள் என்னைக்கு வச்சாலும் 10 வருஷம் கழிச்சு கூட அது விலை அப்படியே தான் ஏறும். அதனால வீட்டில் ஏதாவது பொருள் இருக்கட்டும்ன்ற நான் புதுசாகவே எடுத்து பெருசும் வாங்கி கொடுத்துட்றேன். நான் அதுதான் கேட்குறேன், மதிக்கவே மாட்டேன்றேன். இதை மாற்றிக்கலாம், அம்மா சொன்னாங்க, இது சொன்னாங்க, இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பண்ணலான்ற. அப்புறம் வந்து நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்க, நான் போட்டு இருந்த ஜிக்கா வந்து வேற மாதிரி, என்னுடைய பழைய வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். அதை மாத்திட்டு இந்த ஜிக்கா எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப அந்த மூக்குத்தி ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மூக்கு அதை மாத்திட்டு இதை எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் ஒரு 3 ஜிக்கா இருக்கு. அந்த ஜிக்காலாம் அப்படியே வச்சுட்டு நாத்தனாருங்களுக்காக அதெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து ஒன்று எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ப்ளீஸுங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கேட்டது தப்பு இல்லையான்ட்டு. எனக்கு அந்த ஜிக்கா போடணும்னு ஆசையா இருக்கு. அந்த ஜிக்கா எடுத்து கொடுங்கன்னு சொல்றேன். என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நியூ இயர் ஜனவரி 10 வந்து மாமாவோடைய பர்த்டே வேற வருதா, அதுக்கு வேற கொஞ்சம் அமௌண்ட் நான் ரெடி பண்ணணும். ஏன்னா ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றது. இவ்வளவுதான். இதை நான் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. ஒரு 10 பவுண்ட்ல செயின், அப்புறம் கைக்கு ஒரு வேஸ்லெட்டு, காலுக்கு சூல வேணாம். என்ன பொம்பளைக்கு கேக்குற மாதிரி 10 பவுண்ட்ல செயின் கேக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப பேராசங்க அவர் கேட்கறது. சரி, ஏதோ ஒரு சிம்பிளா கேக்குறாங்க அப்படின்னா கூட நம்ம எடுத்து கொடுக்கலாம். 10 பவுன் அது நான் கோல்டுல சொல்லலையே, வெள்ளியில கேக்குறேன் நானு. ஏன் கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க, அது நான் தப்பா சொல்றேன். வெள்ளியில அதனால ஹரி
தேங்க்யூ. ஃபோன் எடுக்கலையா? ஃபோன் எடுக்கலாம் வந்திருப்போம். நான் போடவா? போட்டு சொல்லிக்கோங்க.